விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். நான் பாடி பாடி மகிழ்வேன். தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன். தினமாடி ஆடி துதிப்பேன். ஓடி ஓடி சொல்லுவேன். ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார். என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். அவன் தேடி ஓடி வந்தான். என்னை தேடி அழைத்துக் கொண்டான். அவன் தேடி ஓடி வந்தான். என்னை தேடி அழைத்துக் கொண்டான். என் பாவம் அனைத்தும் மன்னித்தான். என் பாவம் அனைத்தும் மன்னித்தான். புது மனிதனாக மாற்றினான். புது மனிதனாக மாற்றினான். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல. சாத்தானின் வலிமை வெல்ல. அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன். யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன். யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன். எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே
தேவனை போலவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் மனிதனை எப்படி சிருஷ்டித்தார் என்பதை குறித்து நாங்கள் சரியாய் பார்க்க வேண்டும். அங்கே நல்லா கவனிங்க. மனிதனை தேவன் எப்படி சிருஷ்டித்தாரா? அவருடைய சாயலில், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம் கண்டிப்பா நிச்சயமா அது தோல்வியின் ரூபமாக சாயலாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அதை யோசித்து பாருங்க நீங்க. தேவன் அவருடைய சாயல், தேவன் எப்படி தோல்வியின் தேவனா இருக்க முடியும்? தேவன் எப்படி அவருடைய சாயல் எப்படி தோல்வியின் சாயலாக இருக்க முடியும்? அவருடைய ரூபம் எப்படி தோல்வியின் ரூபமாக இருக்க முடியும்? சாயல் ரூபம் சொன்னால் அவருடைய அந்த வல்லமை, அவருக்குள்ள இருக்கக்கூடிய தன்மைகளை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி தோல்வியாக இருக்க முடியும்? அவர் எப்படி தோல்வியாக இருந்துக்கிட்டு ஒரு மனிதனை உருவாக்கினான்னா அப்படின்னா தோல்வியின் மனிதனாக சொல்லலாம் இல்லையா? அவரே வெற்றியின் தேவனாக இருக்கிறார். வெற்றி தான் அவருடைய தன்மை, தோல்விங்கிறது கிடையாது. தேவன் வெற்றியின் தேவன். அந்த தேவன் அந்த சாயலில் மனிதனை படைத்தாரானால் அவனும் வெற்றியின் மனிதனாகத்தான் இருக்க வேண்டும், இருக்கிறான். அப்படிதான் மனிதன், அப்படிதான். அதனால தான் பாருங்க, அவனை படைச்சிட்டு என்ன சொல்றாரு அப்படிங்கிறது பாருங்களேன். என்ன சொல்றாருன்னா 28ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பலுகி பெருகி, கவனிங்க, பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். மறுபடியும் பாருங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த காரியத்தை கவனமா பாருங்க. மறுபடியும் ஒரு 5 காரியம் வருது பாருங்க. இந்த 5 காரியத்தையும் நீங்க கவனமா கவனிச்சீங்கன்னா, ஒரு மனிதன் இப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கிறான். அவன் குரங்கிலிருந்து வரல. அதனால தான் பாருங்க, நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். தேவனை போலவே தேவனுடைய சாயலில் தேவனால் பிறக்கப்பட்ட, தேவனால் பிறந்த மனிதன் நீங்கள். எப்படி? தேவனால் பிறந்தவர்கள். அப்போ என்னன்னா என்ன சொல்றாரு? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பழுக வேண்டும், பெருக வேண்டும், நிரப்ப வேண்டும், கீழ்ப்படுத்த வேண்டும், ஆண்டு கொள்ள வேண்டும். எப்படி? பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுதல். இது யாருடைய வேலை? ஒரு நல்ல வெற்றியான ஒரு மனுஷனுடைய வேலை, ராஜாவின் வேலை இது. பார்த்தீங்களா? அப்போ மனிதனை தேவன் அப்படிதான் படைத்தார். அப்போ வெற்றி என்பது தேவன் பழைய நிலைக்கு மனிதனை கொண்டு வருகிறார், பழைய நிலைக்கு கொண்டு வர. இதை இழந்துட்டான் மனுஷன். ஆதியிலே, கவனமா கவனிங்க, ஆதியிலே தேவன் அந்த மனுஷனை படைத்த அந்த படைப்பினுடைய அந்த சிருஷ்டிப்பினுடைய அந்த தன்மையவே அவன் இழந்து போனதுனால, அதை இழந்து போய் அவன் என்ன செய்யப்பட்டான்? ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். அதன் பின்பதாக அந்த இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வர வேண்டியதா இருந்துச்சு. அவர் வந்து மனிதனை ரட்சித்து மறுபடியும் அவனை அந்த ஸ்தானத்தை கொண்டு வருகிறார். அதனால ரட்சிப்பு என்பது என்னன்னா, நாம் புதிதாய் பிறந்தவர்கள், புது சிருஷ்டிகளாய் மாறுகிறோம். புது சிருஷ்டி என்ன? பழைய அந்த சிருஷ்டியினுடைய தன்மை நமக்குள்ளாக அவர் பகிர்ந்தளிக்கிறார். அதனால தான் பாருங்க, புது சிருஷ்டி அப்படின்னு உடனே, அப்போனா புது சிருஷ்டின்னு சொன்ன உடனே நம்ம ஏதோ வேற வெரைட்டி அல்ல. ஆதியிலே தேவன் மனிதனை எப்படி உண்டாக்கி அவனை ஆளும்படி செய்தாரோ அதே போலவே நம்மையும் இப்ப ஆளும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். பழுகி பெருகி நிரப்பி பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளக்கூடியவனாய் வைத்திருக்கிறார். அப்ப இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களானால், இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களானால், நீங்க தோல்வியின் ரூபத்தை உங்களுடைய மனசுல வைக்காதீங்க, தோல்வியின் படத்தை பார்க்காதீங்க. தோல்வியின் படம் உங்களுடையது கிடையாது. நீங்கள் தோல்வியின் மனிதன் அல்ல, நீங்கள் வெற்றிகரமாய் வாழ முடியும், வெற்றியின் மனிதனாய் இருக்க முடியும். ஆகவே வருகிற பிரச்சனைகள், தோல்விகள் இதெல்லாம் பார்த்து, வியாதியினால தோல்வி, அப்புறம் பற்றாக்குறையினால தோல்வி, பலவிதமான சூழ்நிலையினால் தோல்வி, எதிர்ப்பினால தோல்வி, எல்லாம் தோல்வி அனுபவிச்சு முன்னேற முடியாமல் கஷ்டப்பட்டு ஒருவேளை தரை தட்டி போச்சுன்னு சொல்ற அளவுக்கு நீங்க இருந்தா கூட கண்ணீரை தொடச்சிக்கோங்க, தைரியம் கொள்ளுங்க, மறுபடியும் எழும்புங்க. உங்களுக்கு வாசல் திறக்கப்பட்டிருக்கு. தேவன் உங்களை உயர்த்துவார், உங்களை மேலே கொண்டு வர அவர் இருக்கிறார். ஆமென். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறது தான் வெற்றி. இதுதான் பாருங்க, தேவனை தான் கொண்டு வர. அதனால தான் யோசுவாக்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவெல்லாம் என்ன செய்யணும்? உன்னுடைய வாயில வைக்கணும்னு சொல்றார். உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதையே பிடி, இதையே பேசு, இதையே சொல்லு, இதிலே வாழு, இதே தான் முக்கியம் அப்படின்றார். இதை நீ சொல்ல ஆரம்பித்தால் அப்பொழுது நீ உன் வழியை வைக்க பண்ணுவாய், அப்பொழுது நீ
நல்ல புத்திமானாய், புத்திமான நடப்பதுன்னு எல்லா காரியத்தையும் புத்திமானா நடப்பது. புத்திமான் யாவர், நல்ல அறிவாளி யாவரு அப்படி சொல்கிறாங்கல்ல, அப்படி புத்திமானாய் வாழ்ந்துருவீங்க, ஜெயமாக வாழ்ந்துருவீங்க. என்ன சொல்கிறார் அதுக்கு அது அப்படி நடக்கணும்னா என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் கர்த்தர் அப்படின்னா, இந்த புஸ்தகம் என்ன செய்யக்கூடாது, உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் வேதத்தை அதிகமாக வாசிக்கிறீங்க, வேதத்தை நேசிக்கிறீங்க? வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை நேசிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும் ஆவலோடு கூட. ஏனென்றால் இந்த புஸ்தகம் தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரும். ஆமீன். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த புஸ்தகம் என்னங்க ஒரு சாதாரண புஸ்தகம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த புஸ்தகம் நமக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த புஸ்தகத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால், இந்த புஸ்தகத்திலிருந்து காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் வெற்றிகரமாய் இருக்க முடியும். அல்லேலூயா. ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன் சொல்லி ஒரு மிஷனரி இருந்தாராம். அவர் ஆப்பிரிக்க தேசத்தில் போய் ஊழியம் பண்ண போனாராம். அவர் போன போது அங்குள்ள மனுஷங்க அப்படின்னா மனிதர்களை பிடிச்சி சாப்பிட்றவங்க, மனுஷங்களை பிடிச்சி திங்கிற மக்கள், அங்கே மத்தியில் போய் ஊழியம் பண்ண போனாராம். அப்படி போகையில் இந்த புஸ்தகத்தை ஒருத்தன் வாசித்துட்டு இருந்திருக்கிறான். இந்த புஸ்தகத்தை அப்போ அங்கே வாசித்துட்டு இருக்கும்போது இன்னொரு நபர் என்ன சொன்னாராம், வேற தேசத்துக்கு நபர் சொன்னாராம், என்னப்பா இது என்ன புஸ்தகம் வாசிக்கிற? உடனே அவன் சொன்னானா, பைபிள் வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னானாம். அந்த நாட்டுக்காரன் ஒருத்தன் பைபிள் வாசித்துட்டு இருந்தபோது இன்னொருத்தன் போய் கேட்குறான், என்னப்பா வாசிக்கிற என்று கேட்டபோது, இந்த மாதிரி பைபிள் வாசிக்கிறேன்னு சொன்னேன். அது கேலியா ஒரு நக்கலாக பண்ணியிருக்கிறான். அப்படி உடனே இவன் பைபிளை மூடி வச்சுட்டு பிடிச்சி சொன்னானா, இந்த பாரு, இதை மட்டும் நான் இப்போ வாசிக்கல, உன்னை இந்த நேரத்தை தின்றுவேன், நீ வேறு வெள்ளையா இருக்க, உன்னை நான் சாப்பிட்ருப்பேன் நேரம், நான் அப்படிப்பட்ட காட்டு மிராண்டி. எனக்கு இந்த பைபிளை கொடுத்த ஆள் அழகாக கொடுத்துட்டாரு, நான் வாசித்து ஆரம்பித்தேன், இதுலேருந்து கற்றுக்கிட்டேன், இப்போ நான் மாறிட்டேன், இது எனக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ பைபிள் ஒரு பெரிய மாற்றத்தின் புஸ்தகம். புரியுதா உங்களுக்கு? தேவன் படைத்த உலகத்தை அனுபவிக்கிறான், இந்த காற்றை அனுபவிக்கிறான், அவர் கொடுத்த அவருக்கு படைத்திருக்கிற பூமியில் உள்ள தண்ணீரை அனுபவிக்கிறான், அவருடைய நிலத்தை அனுபவிக்கிறான், எல்லாவற்றையும் அனுபவிக்கிறான். எல்லாவற்றையும் அனுபவிச்சுட்டு அவரை பிடிக்காதுன்னா இது எப்படி இருக்குது தெரியுமா? வீட்டில் இந்த பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அப்பாவை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. சில பிள்ளைகளுக்கு அப்படியெல்லாம் பிள்ளைகள் இருக்காங்க. எங்கே பெருசங்க அப்படிங்கிறது, வீட்டுக்கு வந்தா பெருசங்க போச்சு அப்படிங்கிறது, எதையா குறை சொல்கிறது, அவரெல்லாம் பாபோன்னு கூட பேசிடுவான், அப்படி கூட சொல்லிடுவான், பிடிக்காது. ஆனால் அவருடைய சம்பளத்தில் தான் இவன் சாப்பிடுவான், அவருடைய தண்ணியை தான் குடிப்பான், அவருடைய ஆகாரத்தை தான் சாப்பிடுவான், அவருடைய பெட்டில் தான் படுத்து உறங்குவான், அங்கே தான் குளிக்கிறது, அங்கே எல்லாமே பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அது பெருசங்க எப்படி இவருக்கு இதான் பிள்ளைகளுடைய தன்மை. இந்த பைபிளை பார்த்தோன்னா அவங்களுக்கு என்னென்னா வேற மாதிரி தெரியுது. இந்த புஸ்தகம் எல்லாம் சொல்லுங்க, இந்த புஸ்தகம் எனக்கு வெற்றியின் புஸ்தகம், இந்த புஸ்தகத்திலிருந்து நான் வெற்றி பெறுகிறேன், வேற எங்கேயும் போகக்கூடாது, இதிலே பிடிக்கணும். அப்போ தான் அதனால தான் சொல்கிறேன், யோசுவாட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாது. ஏனென்று கேட்டால் வெற்றி என்பது மனிதனை தேவன் பழைய நிலை கொண்டு போகிறார். ஏதோ நம்ம ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு நம்மளா தேடி எப்படியாவது வெற்றி அடைஞ்சால் நல்லா இருக்குங்க, யாராவது வெற்றியாளர் இருக்காங்களா அப்படின்னு தேடிட்டு அலையிறது கிடையாது. இது மனுஷங்க சும்மா போகிறதுனால அவங்க நினச்சிட்டு இருக்க நினைவு தான். அதனால தான் பாருங்கள், இந்த பொன்மொழியெல்லாம் நிறைய வரும், வாட்ஸ்அப்பில் வரும், எங்கெங்கே எழுதி போடுவாங்க அந்த பொன்மொழிகள்லாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக இப்படி தான் இருக்கும் பாருங்கள். அவன் என்னமோ ஆசைப்பட்டு போகிறது மாதிரியும், நிறைய பேர் காலை வாழ்கிற மாதிரியும், கீழே தள்ளுறது மாதிரி இப்படியே தான் இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், தெரியும். ஆனால் உண்மை என்னவென்றால், சாதாரணமாக ஒன்றுமே இல்லாத ஒரு ஏழையை கூட, குப்பையில் கிடக்கிறவனை கூட அவன்கிட்ட போய் விசாரிச்சா பிழைக்கணும்னு மட்டும் நினைக்க மாட்டான், பிழைச்சிருக்கணும்னு மட்டும் நினைக்க மாட்டான், வெற்றிகரமாக இருக்கணும்னு அவனுடைய எண்ணமே இருக்கும். அப்போ வெற்றி என்பது தேவனுடைய சாயல், கீழே கிடக்கணும்னு எவனுமே நினைக்கிறது கிடையாது. அப்படின்னா உள்ளே தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம் இருக்கிறது, தேவனுடைய தன்மையாக தான். அப்போ வெற்றி அடைய வேண்டும் என்கிறது யோசுவாவுக்கு கர்த்தர் அதான் சொல்கிறார், நீ உன்னை நாங்கள் வெற்றி அடைய பண்ணுறப்பான்ற. இன்றைக்கி நமக்கு அதுதான்,
கர்த்தர் தான். ஸோ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் எல்லாவற்றும் வெற்றி அடைந்திருப்பது ரொம்ப முக்கியமானதாக போய் தான் பார்த்துட்டு வரோம். பாருங்க, அப்போ குடும்பத்தில் வெற்றி பெற வேண்டும், கணவன் மனை உறவில் வெற்றி பெற வேண்டும், பிள்ளைகளை வளர்ப்பதில் வெற்றி பெற வேண்டும், எல்லாவற்றும் வெற்றியாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக பொருளாதாரம் ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்கிறது. பொருளாதாரம் அப்படின்னு சொன்னால் இந்த பொருள் ஆதாரம், இது இல்லாமல் மனிதன் இல்லை. எங்கே சுற்றி வந்தீங்கன்னா கூட அங்கே வந்து நிற்கும் பாருங்க. ஒரு பிரச்சனைக்கு காரணம், ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை அப்படியே நீங்கள் ட்ரேஸ் பண்ணி வரீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்துச்சு, பரவுச்சு பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணாங்க? என்ன செஞ்சாங்க சொல்லுங்கள்? என்ன பண்ணாங்க? ரூட் மேப்பு கண்டுபிடிச்சாங்க, அப்படி தானே? ரூட் மேப்பு கண்டுபிடிச்சி இவர் எங்கே போனார், யார்கிட்ட போனார், யார்கிட்ட கை கொடுத்தாரு, அங்கே போனாரா, அங்கே போய் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டார், ஓகே அவங்களெல்லாம் பிடி. சரி, அந்த ஹோட்டல்லேருந்து வேறு யார் வந்து சாப்பிட்டாங்க, கூப்பிடு அவங்களெல்லாம் பிடி. இல்லையா? அப்படி பார்த்து பிடிச்சி எடுத்து கடைசியில் அது ஒரு பண்ணி அவங்களெல்லாம் அடைச்சி ஒரு இடத்துல அப்படி குவாரண்டைன் பண்ணி கொஞ்ச நாள் வச்சுருது. ஏன்னா பரவாமல் அந்த சங்கிலியை வெட்டுறதுக்காக ஐடியா பிரேக் பண்ணுறாங்களாம். இல்லையா? உண்மை தானே? சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? அப்படி தான் நடந்துச்சு. இதே மாதிரி தான் ஒரு குடும்பத்தில் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். பிரச்சனையை ட்ரேஸ் பண்ணணும். எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, ஏன் இவர் இப்படி சொன்னார், ஏன் இவங்க இப்படி சொன்னாங்க, இந்த அம்மா எதுக்கு போடான்னு சொல்லிச்சு, இந்த ஐயா எதுக்கு செவுட்டில் அடித்தார், இதெல்லாம் கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா சம்பளத்தை வீட்டிலே தரவில்லை, அது வந்துடும். அதுதான் அங்கே பிரச்சனையே அதுதான். அப்படின்னா என்னது? அம்மா அந்த அம்மா சொல்லுவாங்க, என்கிட்ட காசு தரலன்னா நான் எப்படி கேஸ் அடுப்பு வாங்குவேன், சிலிண்டர் வாங்குவேன், சிலிண்டர் வண்டி வருமே நான் எப்படி வாங்குவேன் அப்படிம்பாங்க. அந்த அம்மா எப்படி நான் அரிசி வாங்குவேன்? சில கணவர் மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போட்டுருவாங்க. அது ஒரு வீடு குடும்பம் நடக்குது, ஒரு வீட்டில் அப்படி நடக்கும். சில வீடுகள் அப்படி இல்லை, நான் கொடுத்துட்டேன் உன்ட்ட, நீ என்ன பண்ணுவேன் பண்ணிக்கோ அப்படின்னு விட்டுருவாங்க. இவங்கள்ட்ட தான் போய் எம்மா எனக்கு இந்த டீ குடிக்கணும் காசு கொடு, இந்த அப்படி இருக்குல்ல, அப்படி பண்ணுவாங்க இல்லையா? அப்படி இடத்துல இந்த மாதிரி சம்பவம் நடக்க நீங்கள் விசாரித்து பார்த்தா தெரியும். எல்லாத்துக்குமே சுற்றி வந்தீங்கன்னா இப்போ உலகத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு என்ன காரணம்? வீடுகளில் ஒரு வீட்டில் 4 அண்ணன் தம்பி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 அண்ணன் தம்பிக்குள்ளே இப்போ சண்டை வந்துருச்சுன்னு அர்த்தம் வச்சுக்கோங்களேன். வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்யணும்? நீங்கள் அதை ட்ரேஸ் பண்ணணும், அதை தேடி கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்கன்னா பிரச்சனை எங்கே இருக்கும்? பணம். அப்பாக்குள்ள இடத்த அவன் விற்றான், அதில் எனக்கு பங்கு வரணும், எனக்கு கொடுக்கல. எப்படி கொடுக்கல? என்னது? காசு, பணம், துட்டு, மணி, எங்கே போனாலும் அதான் வருது. ஆமாம், பணம் இல்லாமல் இந்த உலகம் இல்லை, பொருளாதாரம் இல்லாமல் இந்த உலகத்தை நீங்கள் வாழ முடியாது. பொருளாதாரம் பணம் மட்டும் கிடையாது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பணம் மட்டும் பொருளாதாரம் கிடையாது. இந்த பொருள் சார்ந்த உலகத்தில் நிறைய பொருட்கள் இருக்கிறது. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பணம் என்கிற ஒரு பவரை பூமியில் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஸோ அதனால இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால தான் பாருங்கள், இதில் நீங்கள் வெற்றிகரமாக வாழ்ந்தீங்கன்னா நிறைய பிரச்சனை நீங்கள் சரி பண்ணிடலாம், நிறைய பிரச்சனைகள் தீர்வாக இருக்கும். ஆமாம், ஒரு அம்மா அழுதுகிட்டே இருக்குது, ரொம்ப கண்ணீர் வடித்து அழுதுட்டு இருக்குது. என்னன்னு போய் பார்த்தா அந்த அம்மா என்னம்மா ஆச்சு, என்ன அழுதுங்களே, பார்த்தாலும் சோகமாக இருக்கீங்களே, எதுக்கு அழுறீங்கன்னா, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல்லேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க, இப்போ நான் அடுத்து வந்து பரீட்சை இருந்தபோது எப்படி நான் கட்டுவேன், யார் எனக்கு கொடுப்பா, ரொம்ப அர்த்தமாக இருக்குது அப்படின்னு. எப்படின்னு பார்த்தீங்களா? இன்னொரு அம்மா இன்னொரு குடும்பத்தார் மிகவும் வருத்தப்பட்டு கலங்கிட்டு நிற்கிறாங்க. என்னன்னா, டாக்டர் சொல்லிட்டாரு ஆப்ரேஷன் பண்ணால் தான் கதை நடக்கும், பணம் இல்லாமல் நடக்காது, நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அங்கேயும் கூட பணம் கட்டணுன்றாங்க அப்படின்னு. எப்படி இருந்தாலும் சுற்றி பணம். அது ஆகவேனால தான் என்ன சொல்கிறேன், தேவன் கொடுக்கிறார் என்பதை நான் சொல்கிறேன். வேதம் என்ன சொல்றதுன்னா, பணம் எல்லாவற்றுக்கும் உதவியாக இருக்கும், இது தேவனே கொடுக்கிறார். இதில் முக்கியம் என்னவென்றால், இன்னொரு முக்கியம் என்னவென்றால், இதெல்லாம் தேவனே கொடுக்கிறார். ஓகே, தேவன் கொடுக்கிறார். ஆனால் தேவ ஜனங்களே இதில் என்னென்னா, தேவ ஜனங்கள் மட்டும் இல்லை, உலகத்து நிறைய மக்கள், இதில் தேவ ஜனங்கள் நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. என்னென்னா, கடன் பிரச்சனையில் மாட்டி தவிக்கிறது. கடன் வந்துட்டு அவர்களை என்ன செய்யுது அப்படின்னா, ஏற்றபடி முன்னேற விடாமல் தடை பண்ணுகிறதாக இருக்கிறது. ஏற்றபடின்னு சொன்னால், இன்னும் சொல்ல போனால், தேவனையே விசுவாசிக்க விடாதபடிக்கு அது தடையாக மாறிவிடும். தேவனை ஆராதிக்க விடாமல் தடையாக கூட மாறிடலாம், தேவனுக்காக வாழக்கூட விடாமல் ஆக்கிடும். அதனால தான் கடன் என்பதை வேதத்தில், கடன் என்கிற அந்த காரியத்தை வேதம்
நிறைய போதிக்குது. அதில் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். கடன் வாங்காத இடத்துல இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் கர்த்தர் என்ன பண்றாராம், கடன்களை ரத்து பண்ற வேலையில நிறைய இறங்கி இருக்கிறார், செஞ்சுட்டு இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் செய்கிறார். இப்போ வரைக்கும் அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. இன்னைக்கும் அற்புதத்தை அவர் செய்கிறாரு. இப்பவும் அற்புதத்தை அவர் செஞ்சுட்டு தான் இருக்காரு. நிறைய இடத்துல நிறைய நடந்துட்டு இருக்குது. அங்கே செய்திருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்களும் நான் உங்களுக்கு போன வாரங்களிலே காட்டினேன். ஒரு வீட்டில் எண்ணெயை குறைவிடாமாக்கி அந்த எண்ணெயை நிறைய கொடுத்து அந்த குடும்பத்தின் கடத்தை அடைக்க வைத்து அந்த கடன் நீக்கப்பட்ட பிறகு அவருக்கு எண்ணெய் பிஸ்னஸை உருவாக்கி தந்து அவரும் அந்த அம்மாவும் அவருடைய பிள்ளைகளும் வாழக்கூடிய வழியை கர்த்தர் கொடுத்தார். அது மாதிரி இரவலுக்கு கடனாக வாங்கின கோடாரியை மிதக்க பண்ணி அதிசயம் செய்து அந்த மனுஷனுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தார். அப்புறம் ஒரு பெரிய திரள் கூட்ட ஜனத்துக்கு ஒரு பெரிய கடனை ரத்து பண்ற வேலையில இறங்கினார். இன்னைக்கும் கர்த்தர் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார். தேவன் அதை செய்கிற வல்லமை படைத்தவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அதை பத்தி எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னும் எனக்கு அது அதனுடைய நிச்சயம் வர வேண்டும். அதாவது என்னன்னா, நீங்க எப்படின்னா, கோலியாத்து தாவீதை பற்றி நான் சொன்னேன். கோலியாத் என்பவன் கடனாக இருக்கிறான், தாவீது என்பவன் கடனை அடைக்கிறவனாக தீர்ப்பவனாக இருக்கிறான். அப்படின்னா கோலியாத்து வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்களுக்கென்று நியமித்த ஒரு ராஜாவாகிய சவுலும் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா, கலங்கினார்கள், மிகவும் பயப்பட்டார்கள். அவங்க யாரும் அந்த கோலியாத்தை எதிர்த்து நிக்கல. கலக்கம் வருது, மிகவும் பயம் வருது. ஆனா தாவீது மட்டும்தான் கலங்கவும் இல்லை, பயப்படவும் இல்லை. அவனுக்கு அதுக்கு நேர ஆப்போசிட்டா போய் அவனுக்கு எதிர்த்துட்டு போறான், அடிச்சு நொறுக்கிற எம்ல போறான். எதனுடைய பலத்தினால? எந்த பலத்தினால? தேவனுடைய பலத்தினால. தேவன் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லி அப்படி அவன் எழுந்து போறான். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு 5 கல்லை எடுக்கிறான். எடுத்து எனக்கு கல்லை சுரட்டதுக்கு கவன் இருக்குது, சுரட்டி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறான். 5 கல்லை எடுத்துட்டு போறான். நான் உங்களுக்கு சொன்னேன் என்னன்னா, கடன் என்கிறது நல்லதே கிடையாது. கோலியாத்து மாதிரி உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி உரிந்து விட்டு உங்கள் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விடும். கோலியாத்தினுடைய பவர் தான் கடன். அது தாவீதை போல நீங்கள் எழும்ப வேண்டும். நீங்கள் எழும்பி அதை அடித்து நொறுக்கலைன்னா ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் கடனை என்ன செய்ய முடியாது, அடைக்கவே முடியாது. நீங்கள் அடைக்க முடியும், நீங்கள் எழும்ப முடியும். நீங்கள் எந்த பலத்தில் போக வேண்டும்? கர்த்தருடைய பலத்தில் போக வேண்டும். அவர் எப்படி ஒரு 5 கல்லை எடுத்தாரோ அதுபோல் தேவனுடைய வார்த்தையாகிய 5 பாயிண்ட் எடுக்கணும். 5 பாயிண்டில் நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லி கொடுத்தேன். என்னன்னா, முதல்ல என்ன அப்படின்னா, அதில் ஒரு முதலாவது கல் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் பாயிண்டில் 3 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். தேவனால் இன்னைக்கும் கடனை அடைக்கக்கூடிய கடனை ரத்து பண்ணக்கூடிய வல்லமை படைத்தவராக இருக்கிறார். இன்றைக்கும் அதை செய்கிறார். 1. 2வது என்ன அப்படின்னா, அதுல பட்சபாதம் கிடையாது. அவனுக்கு செய்வார், இவனுக்கு செய்வார், அவங்களுக்கு செய்வார்ல, நமக்கு செய்வார், எல்லாருக்கும் அதை செய்வார். 3வது என்ன அப்படின்னா, அவர் நிச்சயம் அவர் செய்வார் என்பதை உறுதியா நீங்க நம்பி அவரை பின்பற்ற வேண்டும். அதில் ஒரு 3 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு நிச்சயம் என்னென்னா, தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும், அது நிரம்பி வழியணும், அது எனக்கு தருவார், அவரால் மட்டும்தான் முடியும். அவர் எனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். என்னை இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நீங்கள் செல்ல வேண்டும். எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோய், என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எபினேசரே, உதவி நீரே, என்னை கண்டீரே, ஆராதனை. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை
சுகம் தந்தீரே